மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் வீட்டின் முன்பு கழிவுநீர் தேக்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கருப்புப்பட்டை மெயின் ரோடு பகுதியில் தொடங்கப்பட்ட கால்வாய் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களின் வீடுகள் முன்பு கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். முறையான கால்வாய் வசதி இல்லாததால் மழை காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்குள் சென்று விடுவதாகவும் தேங்கியுள்ள கழிவுநீரில் ஏராளமான கொசுக்கள் பூச்சிகள் உருவாகி சுகாதாரமின்றி பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாநகராட்சி ஆணையாளரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரி அருகே குப்பைகளை தரம் பிரிக்கும் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டேரி பகுதியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரிக்கும் மையம் உள்ள நிலையில் சேமித்து வைத்துள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள் மீது தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்ததில் கரும்புகையோடு ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சென்னை கொடுங்கையூரில் உள்ள தொழிற்சாலையில் லிப்ட் அருந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லிப்ட் அதிக பாரத்தை தாங்க முடியாததால் கீழே வேலை செய்து கொண்டிருந்த நந்தாராம் என்ற தொழிலாளி மீது லிப்ட் அருந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் சக தொழிலாளர்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் இரண்டாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வருகையை முன்கூட்டியே கணித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதால் 4 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் பயணிகள் பல மணி நேரம் நடுவழியில் சிக்கி தவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் தானியங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. பச்சை துவரை கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனையானதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்களிலும் இருந்தும் வியாபாரிகள் அதிகாலை முதலே குவிந்தனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோயிலில் பங்குனி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வானமாமலை பெருமாள் ஸ்ரீ வரமங்கை தாயார் கொடிமரம் அருகே எழுந்தருளிய போது கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கொடியேற்றம் வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் ஏராளமானோர் கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கொங்காளம்மன் கோவில் வீதி கடைகளுக்கு ஏ கிரேட் வரிகள் விதிக்கப்படுவதால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வியாபாரிகள் பேனர் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏ கிரேட் வரி விதிப்பால் கடுமையாக பாதிப்புக்குள்ளாவதாக கூறும் வியாபாரிகள் சி கிரேட் வரி மாற்றம் செய்ய கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் மாவட்டம் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. இதனால் வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பேனர் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் மார்க்கெட் இருந்ததுனால இந்த பகுதி ஏ கிரேடா வச்சு வரிகளை அதிகமாக உயர்த்தினாங்க. இப்போ மார்க்கெட்டே இல்லை, வியாபாரங்களும் குறைஞ்சு போய் கடைகள் நிறைய காலியாக இருக்கிறனால நாங்களும் 5 வருஷமா கேட்டு பார்த்தோம். அவங்க அரசாங்கம் எதுவும் செவி சாய்க்கல. வரிகளும் அதிகமாக உயர்ந்திருக்குது, வரி குறைச்சு கொடுன்னு சொன்னோம், அதுவும் எதுவும் செவி சாய்க்கல. இதனால எங்கள் பகுதியில் வியாபாரிகளோட எண்ணிக்கை குறையுது, கடையில் நிறைய காலியானதுனால நாங்கள் கேட்டு பார்த்தோம். நம்ம எதுவும் எங்களுக்கு 5 வருஷமா கேட்காதனால தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் செய்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடும் வெயிலில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனத்தில் 1 மணி நேரமும் பொது வழி தரிசனத்தில் 2 மணி நேரமும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை வெயிலுக்கு தகுந்தாற்போல் நிழற்குடை மற்றும் நீராகம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலகத்தை சுழற்சி முறையில் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராம நிர்வாக அலுவலகத்தை சுழற்சி முறையில் மண்டலக்கோட்டை கிராமத்துக்கு மாற்ற வலியுறுத்தி மண்டலக்கோட்டை கிராமத்தினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலகத்தை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கீழக்குறிச்சி கிராம பெண்கள் தேர்தலை புறக்கணித்து ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைப்போம் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பேருந்துகள் தற்போது இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை படகு இல்லத்தில் கடந்த 13ஆம் தேதி அரசு சார்பில் சுற்றுலா பயணிகள் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையிலான பேருந்து சேவையை திமுக அமைச்சர் துவக்கி வைத்தார். இந்த பேருந்து அன்று ஒருநாள் மட்டும் இயக்கப்பட்ட பின்னர் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக வெற்று விளம்பரத்திற்காக பேருந்து சேவையை துவக்கி வைத்துவிட்டு தற்போது அதை ஏற்காமல் நிறுத்தி வைத்து சுற்றுலா பயணிகளை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.